காசாவினுடைய பெரும்பகுதி வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது. அவர்களுடைய கூடாரங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தடுமாறுகிற அந்த அப்பாவிகளுக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக இந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்று சொல்லுகிறார். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில தங்களை சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எவ்வளவு தூரமும் செல்வார்கள் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரின் உரையின் சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த 2 ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு 65வது நாளில் காசாவிலே என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய பகுதிகள் மீது நடத்திய ஷெல் தாக்குதல்களில் ரஃபா, கான் யூனிஸ் பகுதிகளில் 6 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 17 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவினுடைய பெரும்பகுதி வெள்ளத்திலே மூழ்கி இருக்கிறது. அவர்களுடைய கூடாரங்கள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆல்ரெடி உண்ண உணவில்லாமல், தங்குவதற்கு இடமில்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், எடுப்பதற்கு மருந்துகள் இல்லாமல் தடுமாறுகிற அந்த அப்பாவிகளுக்கு சோதனைக்கு மேல் சோதனையாக இந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மாபெரும் கவலைக்குரிய நிகழ்வாக மாறி இருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு காசா பகுதியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான உரையாற்றி இருக்கிறார். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டு 38வது ஆண்டு நிறைவையொட்டித்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் இந்த உரையை ஆற்றியிருக்கிறார். அந்த உரையில பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் அதனுடைய ஆயுதங்களும் சர்வதேச சட்டங்களால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டபூர்வமான உரிமை, அதனை கீழே வைப்பதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார். ஏன்னா காசா உள்ளிட்ட பாலஸ்தீனத்தினுடைய பகுதிகள், அதே போன்று இன்றைக்கு இஸ்ரேல் எதெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே பாலஸ்தீனம் என்கிற தேசம். அந்த தேசத்தை அபகரித்து தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அபகரித்தவர்களே தங்களை ஒரு அரசாங்கமாக அறிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து அப்பாவிகள் மீது இவ்வளவு தாக்குதல்களை நடத்தும் போது தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக நிற்கக்கூடியவர்கள், இது எங்கள் பூமி, அதனை நாங்கள் பாதுகாப்போம், அது சர்வதேச உரிமையும் கூட என்பதைத்தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு உருவாக்கப்பட்டு 38வது ஆண்டு நிறைவு நிகழ்விலே பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் டாக்டர் ஹலீல் அல் ஹையா அவர்கள் நினைவு கூறியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆயுதம் ஏந்துவதற்கான உரிமை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்று சொல்லுகிறார். பாலஸ்தீன மக்களை பொறுத்தவரையில தங்களை சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் எவ்வளவு தூரமும் செல்வார்கள் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரின் உரையின் சுருக்கமாக இருக்கக்கூடிய நிலையில காசா பகுதியை நிர்வகிப்பதற்கு சுயாதீனமான பாலஸ்தீன மக்களையே கொண்ட ஒரு குழுவை உடனடியாக நியமியுங்கள் என்கிற கோரிக்கை விடுத்திருக்கிறார். அப்படி அவர்கள் நியமிக்கப்பட்டு பாலஸ்தீன மக்களிடத்தில் பாலஸ்தீனத்தின் அதிகாரம் கொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்களிடத்தில் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் மௌனிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் இன்றைக்கும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார் டாக்டர் ஹலீல் அல் ஹையா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாத தாக்குதல் தான் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல். சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்களில் இதுவரைக்கும் 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய லோக்கல்
லோக்கல் மீடியாக்கள். இவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல்கள் இன்றைய தினம் சிட்னியில் நடத்தப்பட்டிருக்கிறது. கண்டனத்திற்குரியது, ஏற்றுக்கொள்ள முடியாதது. எக்காரணம் கொண்டும் இந்த தாக்குதல்களை யாரும் அங்கீகரிக்கவோ ஆதரிக்கவோ முடியாது. ஏன்னா எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அநியாயமாக யாரையும் கொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில தான் ஷபாத் அமைப்பு நடத்திய அவர்களுடைய யூத வழிபாட்டு பிரார்த்தனை நிகழ்வில் 2000க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்வில் தான் 4 பேர் கொண்ட பயங்கரவாத குழு ஒன்று தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதில் 3 பேர் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சிட்னியினுடைய லோக்கல் மீடியாக்கள் சொல்லுகிற அதே நேரம் ஒருவன் படுகாயம் அடைந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் போலீஸ் கண்காணிப்பில் மருத்துவம் பெற்று வருகிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்வு சர்வதேச இஸ்லாமிய அமைப்புகளால் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அமைதியை விரும்பக்கூடிய அத்தனை மக்களும் இதனை கண்டிக்கிறார்கள் என்கிற நிலையில ஆஸ்திரேலியாவினுடைய நேஷனல் இமாம் கவுன்சில் உடனடியாக இதற்கு தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறது. நியூ சவுத் வேல்ஸ் இமாம் கவுன்சில் உடனடியாக தன்னுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் வெளியிட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியன் முஸ்லிம் சொசைட்டி உடனடியாக இதற்குரிய கண்டனங்களையும் எதிர்ப்பையும் வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் சிட்னியினுடைய பேண்டி பகுதிகளில் நடைபெற்ற இந்த துப்பாக்கிச் சூடு கொடூரமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தன்னுடைய கண்டன அறிக்கையில் இந்த 3 இஸ்லாமிய அமைப்புகளும் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஆஸ்திரேலிய சமூகத்துக்கு மத்தியில் வன்முறைகளுக்கும் குற்றங்களுக்கும் இடமளிக்க முடியாது, இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும், இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதெல்லாம் கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இந்த 3 முக்கியமான ஆஸ்திரேலிய அமைப்புகளும் வெளியிட்டிருக்க அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஷபாத் அமைப்பை பொறுத்தவரையில் யூதர்களுடைய ஒரு முக்கியமான அமைப்பு. சர்வதேச அளவில் அவர்கள் மதத்தலங்களை நிறுவக்கூடிய ஒரு அமைப்பாக வைத்திருக்கிறார்கள். யூத மதத்தை சேர்ந்தவர்கள் நடத்திய இந்த வழிபாட்டு நிகழ்வில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, வன்முறையை தூண்டக்கூடியது, தீவிரவாத செயல்பாடு என்பதில் எல்முனை அளவுக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட பயங்கரவாதிகள் உடனடியாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஏன்னா வன்முறையை நம்ம ஒரு காலம் கையில் எடுக்கவும் கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. ஒரு மனிதனை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிறது திருமறை குர்ஆன். எனவே குர்ஆனுடைய வழிகாட்டுதல்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதனைத்தான் நாம் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரமும் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கிறானா ஓடி சென்று உதவுங்கள், துன்பப்படுகிறானா அவனை காப்பாற்ற முனையுங்கள். மற்றபடி அவனுக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற காரியத்தை யார் செய்தாலும், எந்த மதத்தின் பேரில் செய்தாலும், எந்த கொள்கை கோட்பாட்டின் பேரில் செய்தாலும் அது பயங்கரவாதம், தீவிரவாதம், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் உளப்பூர்வமாக எப்போதும் ஏற்றுக்கொண்டு வழி நடக்க வேண்டும் என்கிற செய்திகளோடு நேற்றைய தினம் நம்முடைய வீடியோவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய 2ஆம் கட்ட தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அரசாங்கமும் அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அதை பற்றி எந்த கருத்துக்களையும் இதுவரை சொல்லவில்லை என்று சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தங்களுடைய 2ஆம் கட்ட தளபதிகளில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொண்டு அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த இராணுவ பிரமுகராக இவர் செயல்பட்டிருந்தார். இவர்தான் கமாண்டராகவும் செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத களஞ்சியத்திற்கு பொறுப்பாளர்களில் இவரும் முக்கியமான ஒருவர். அக்டோபர் 7க்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பல செயல்பாடுகளை முன்னின்று வழிநடத்தியவரும் இவர்தான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் இவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலஸ்தீனத்துக்கு உள்ள காசாவுக்குள்ள தேவையான உணவுகளோ மருந்துகளோ ரஃபா பார்டர் வழியாக செல்லாமல் இருக்கிறது. ரஃபா பார்டர் முழுமையாக திறக்கப்படாத ஒரு சூழல் இருக்கிறது. சர்வதேசம் இதற்கு தலையிட வேண்டும், ரஃபா பார்டர் திறக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வந்த தாக்குதல்கள் தற்போது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 66வது நாளாக
இருக்கக்கூடிய நிலையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில், என்னவெல்லாம் நடக்கிறது சர்வதேச நிலப்பரப்பிலே என்கிற செய்திகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியில் மிக முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, நேற்றைய நாள் நமக்கெல்லாம் தெரியும் ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி நகரத்தில் ஒரு எதிர்பாராத பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. ஒரு தகப்பனும் பிள்ளையும் இணைந்து யூதர்களுடைய வழிபாட்டு நாளில் அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை நடத்தினார்கள், பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த தாக்குதல்களில் 2 ரப்பீஸ்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரியதொரு பேசுபொருளான பரபரப்பான செய்தியாக மாறியிருந்த நிலையில் அதே தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது தாக்குதலில் இருந்து பொதுமக்களை காப்பாற்றியது ஒரு இஸ்லாமியர் என்கிற செய்திகள் இன்றைக்கு மறுபுறமாக மக்கள் மத்தியிலே பரபரப்பான செய்தியாக மாறியிருக்கிறது. அஹமது என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் சிரியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுடைய சிட்னிக்கு குடிபெயர்ந்திருந்தவர். அவர் தான் தாக்குதல் நடக்கும்போது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த ஒருத்தனுக்கு பின்னாடி போய் அவனை கட்டிப்பிடிச்சு அவனோட சண்டை போட்டு தாக்குதலை தடுக்கிறார். பின்னர் அவர் மீதே தாக்குதல்தாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்கள். அந்த துப்பாக்கிச்சூட்டில் 4 தோட்டாக்கள் அவர் மீது பாய்கிறது. அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல தான் இஸ்லாமிய பெயர் கொண்டு தீவிரவாதத்தில் 2 பேர் ஈடுபடுகிறார்கள். இஸ்லாம் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை, தீவிரவாதத்தை ஆதரித்ததில்லை. ஆனால் இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்பதற்கு அல்லது குரானின் பக்கம் இஸ்லாத்தினுடைய போதனைகளின் பக்கம் மக்கள் வந்துவிடாமல் இருப்பதற்காக இஸ்லாமிய தீவிரவாதம் என்றொன்றை சர்வதேசம் கட்டமைத்தது. இப்படியான சூழலில் தான் இது போன்ற சில பேர் இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு இந்த தாக்குதல்களை நடத்தியிருந்த நிலையில் அந்த தாக்குதலை தடுத்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பிறருடைய உயிரை பாதுகாத்ததும் ஒரு இஸ்லாமியர் என்பதுதான் இந்த இடத்திலே மிகவும் கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி அந்த மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய கிறிஸ் மைன் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேசியிருக்கிறார். பேசுகிற போது என்ன சொல்றாருன்னா, நான் இதுவரை பார்த்த காட்சிகளிலேயே நம்ப முடியாத ஒரு காட்சியாக இதைத்தான் பார்க்கிறேன். ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அதை தடுப்பதற்கு ஒரு ஹீரோவாக முன்னின்று மக்களுடைய உயிரை அஹமது என்கிற இந்த இஸ்லாமியர் பாதுகாத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நேற்றைய தினம் துப்பாக்கிச் சூட்டில் 15 பேர் அல்ல, இன்னும் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கும். பல சகோதரர்களுடைய உயிரை பாதுகாத்த இந்த சகோதரருடைய துணிச்சல் பாராட்டுக்குரியது. அவர் ஒரு ஹீரோவாக போற்றப்பட வேண்டியவர் என்று சொல்லுகிறார் சிட்னி, ஆஸ்திரேலியாவினுடைய சிட்னி மாநிலத்தினுடைய ஆளுநராக செயல்படக்கூடியவர். இப்படி ஒருபுறம் இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற ஒரு முத்திரையை உடனடியாக குத்துவதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முயற்சித்திருந்தாலும் அந்த நிலை தற்போது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இஸ்லாமிய பயங்கரவாதம் என்கிற வார்த்தையை இதற்குள் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கவில்லை. காசாவில் 75,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் மீது லட்சக்கணக்கான டன் வெடிகுண்டுகளை போட்டு 2 ஆண்டுகள் மொத்த அழிவை உண்டாக்கி லட்சக்கணக்கான அப்பாவிகளை நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆக்கி முழு தேசத்தையும் அழித்த பெஞ்சமின் நெதன்யாகு இதை கண்டிப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், இதை கண்டிக்கிறோம், இது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது. பெஞ்சமின் நெதன்யாகு நம்பர் 1 பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார். அதே பயங்கரவாதத்தில் இந்த இருவரும் சிட்னியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் புரிய வேண்டும். ஏன்னா நீங்கள் முன்னாள் அமைச்சர், தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவருமாக செயல்படக்கூடிய மனோ கணேசனுடைய முகநூல் பக்கத்தில் அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு தத்ரூபமான செய்தி என்னன்னா, காசாவில் இத்தனை ஆயிரம் குழந்தைகளை கொன்று குவித்து விட்டு பெஞ்சமின் நெதன்யாகு நியாயம் பேசுவதுதான் தாங்க முடியாத ஒன்று என்று அவர் கண்டித்திருக்கிறார். இப்படி பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய கண்டனம் கேலிக்குரியதாக தற்போது மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா, துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இஸ்லாமிய பேரில் இருந்தாலும் அந்த துப்பாக்கிச் சூட்டை தடுத்த, உயிரை பணயம் வைத்து மக்களை காப்பாற்றியவரும் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறார். எனவே ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒரு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்கிற குர்ஆனுடைய வசனத்திற்கு இணங்க இந்த சகோதரருடைய செயல்பாடு தற்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களுடைய ஈரானுக்கான பிரதிநிதி சஃபியுத்தீன், ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி காமனியினுடைய
சிறப்பு ஆலோசகரை சந்தித்து பேசியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானுடைய ஆன்மீக தலைவருடைய சிறப்பு ஆலோசகர் மிக தெளிவாக 2 விவகாரங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, எக்காரணம் கொண்டும் ஹெஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க முடியாது, ஹெஸ்புல்லாக்கள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் 2வது விவகாரமாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, வளமையை விட ஹிஸ்புல்லாக்கள் மீண்டும் பலத்தோடு இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் இஸ்ரேல் அதை புரியாமல் ஹிஸ்புல்லாக்களை சீண்டிக் கொண்டிருக்கிறது. அப்படியான சீண்டல்களுக்கு ஹிஸ்புல்லாக்கள் பதிலளிக்க துணிந்து விட்டால் அது இஸ்ரேலுக்கு மிக பெரும் ஆபத்தாக மாறிவிடும். எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், நிராயுதபாணியாக்க வேண்டும் என்கிற கதைகளை எல்லாம் ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஈரானுடைய முழுமையான ஆதரவு ஹிஸ்புல்லாக்களுக்கு என்றைக்கும் இருக்கும் என்பதை திட்டவட்டமாகவே இன்றைக்கு ஈரான் சார்பாக ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய சிறப்பு ஆலோசகர் ஹிஸ்புல்லாக்களுடைய பிரதிநிதி சஃபியுத்தீனிடத்தில் தெரிவித்திருக்கிறார் என்கிற செய்திகளையும் அல் ஜசீரா சுட்டி காட்டியிருக்கிறார். அதே நேரத்தில் யுத்த நிறுத்தம் இருக்கிற போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவினுடைய கான் யூனுஸ், ரஃபா போன்ற பகுதிகளில் அவங்கள கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முழுவதுமாக வீடுகளை அழித்து வருகிறார்கள். பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகள் தொடர்ந்து குண்டு வைக்கப்பட்டு அழிக்கப்படுகிற சேட்டலைட் காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா ஒளிபரப்பு செய்திருக்கிறார். அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய சனத் நிறுவனத்தினால உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னா, இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டு பகுதிகளில் 39 இராணுவ நிலைகளை நிறுவி இருக்கிறது. காசாவுக்குள்ள அவங்க இராணுவ நிலைகளை நிறுவவே கூடாது, ஆனால் அதையும் மீறி தன்னுடைய மஞ்சள் கோட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிகளில் 39 இராணுவ நிலைகளை நிறுவி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்களில் ஒரு அப்பாவி சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறார், காசாவில் ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற கவலைகளுக்கு மத்தியில் காசாவுக்குள் உணவுகளோ மருந்துகளோ அனுமதிக்கப்படாமல் காசா வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக.